மாநிலங்களவை உறுப்பினராகும் நடிகர் கமலஹாசன் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தற்போது இவர் தொடர்ந்து நடிப்பாரா என்பதை முடிவு செய்வது மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருக்கும் தலைவரான கமலஹாசனா அல்லது அவரது கூட்டணி கட்சியின் திமுக தலைமையா அல்லது அரசியல் சாசன சட்டத்தில் ஏதேனும் விதிமுறைகள் இருக்கிறதா? சினிமாவில் முன்னணி நடிகராக உச்சம் தொட்டுள்ள கமலஹாசன் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு பன்முக திறமையோடு வலம் வருகிறார். 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை கமலஹாசன் தொடங்கினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமலஹாசன் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். இந்த சூழலில் ஜூன் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ராஜ்யசபா வேட்பாளராக திமுக ஆதரவோடு கமலஹாசன் களமிறங்குகிறார். ஜூன் 19ஆம் தேதிக்கு பிறகு ராஜ்யசபா எம்பியாக கமலஹாசன் தேர்வாக இருக்கிறார். ராஜ்யசபா எம்பியாக கமலஹாசன் தேர்வானதும் சினிமாவில் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிப்பு அப்படிங்கிறது என்னுடைய தொழில், அரசியல் என்பது மக்களுக்கு நான் செய்யக்கூடிய கடமை அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வராரு. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி, ஒரு ராஜ்யசபா எம்பி சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு எந்த சட்டத்திலையும் தடை விதிக்கலை. அதனால கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கிற மாதிரியே சினிமா, அரசியல் அப்படின்னு இரண்டிலேயுமே பயணிப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களவை தொகுதி, அதாவது தேர்தலில் போட்டியிட்டு மக்களவை எம்பி அப்படின்னா தொகுதிக்கு அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும், மக்களை அதிக நேரம் சந்திக்க வேண்டிய நேரம் எல்லாம் ஒதுக்க வேண்டியிருக்கும். ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா எம்பியாகத்தான் தேர்வாகிறார். அப்படிங்கிறதுனால டெல்லிக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது பங்கேற்றால் போதும். எனவே டெல்லியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது அனைத்து கூட்டத்தொடரிலும் கமலஹாசன் தவறாமல் பங்கேற்பார் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் கடந்த ஆண்டு அக்டோபர், நவம்பர் மாதத்தில் ஏஐ தொழில்நுட்பம் சினிமாவில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தொடர்பாக 90 நாட்கள் கமலஹாசன் படிப்பை மேற்கொண்டார். எனவே வரக்கூடிய நாட்களில் சினிமாவில் ஏஐ தொழில்நுட்பத்தின் தாக்கம் தொடர்பாகவும் புதிய டெக்னாலஜியையும் கமலஹாசன் அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு கமலஹாசன் தரப்புலையும் மக்கள் நீதி தரப்புலையும் தகவல் தெரிவிக்கிறாங்க. எனவே அரசியல்வாதியாகவும் ஒரு உச்சபட்ச நடிகராகவும் அரசியல், சினிமா அப்படின்னு இரண்டிலேயுமே எப்போதும் போன்று கமலஹாசனின் பயணம் தொடரும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் சொல்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.